ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே இந்த மாதிரி ஈஸ்வரி சொன்னது எல்லாத்தையுமே கேட்ட கோபியோ ராதிகாவை விட்டுட்டு தான் இதுக்கப்புறமா நம்மளோட குடும்பத்து கூடயே இருக்கலான்ற முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாம அதை ராதிகா முன்னாடி வச்சுமே சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்டுட்டு ராதிகா மனசுடைஞ்சு போய் அந்த ரூமை விட்டு வெளியே கிளம்பி போக, அப்ப இதை பார்த்துட்டு கோபி என்னதான் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டாலும் இன்னொரு பக்கமும் நம்ம எடுத்த முடிவு தான் சரி. நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளோட குடும்பத்து கூட எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். ஆனா இப்போ நம்ம அந்த குடும்பத்தை விட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட குடும்பமே சதஞ்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம இவ்வளோ நாளா பாக்கியாவை ரொம்பவே தப்பா நினைச்சிட்டு இருந்தோம். அவன் நம்ம நினைச்ச மாதிரிலாம் ரொம்பவே மோசமான ஆளு கிடையாது. ஏன்னா நான் அவளுக்கு அவ்வளோ தூரம் மோசமான நிறைய காரியங்களை செஞ்சதுக்கு அப்புறமாவா அவ என்னோட உயிரை காப்பாத்திருக்கா. அப்படின்னா அவளுக்கு இன்னுமே நம்ம மேல பாசம் இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால நம்ம இதுக்கப்புறமா பாக்கிய கூடயே சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான முடிவை எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் பாக்கியாவோ இந்த மாதிரி கோபி சொன்னதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமா வெளியே கிளம்பி போன ஈஸ்வரி பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈஸ்வரி இந்த மாதிரி ரொம்பவே ஆர்வமா கோபியை தன் கூட கூட்டிட்டு போறத பாக்யாவால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம அவ்ளோ சீக்கிரமா எப்படி கோபி பண்ண காரியம் எல்லாத்தையுமே இவங்க மறந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இன்னுமே ஈஸ்வரி மேல ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ரொம்பவே ஓப்பனாவே இவங்க தான் வயசுல கம்மியானவங்க. அதனால அவங்களுக்கு எது சரி, எது தப்புன்னு தெரியாதனால இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு சாதாரணமா விடலாம். ஆனா நீங்க வயசானவங்க, அதுவும் என்ன விட அதிகமான அனுபவம் உங்ககிட்ட இருக்கு தானே. ஆனா அப்படி இருந்துமே உங்களுக்கு பிள்ளை பாசம் கண்ணை மறைக்குதில்ல. அவங்க நம்மளோட குடும்பத்துக்கு, அதாவது என்னோட குடும்பத்துக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்றத நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, உடனே இதை கேட்டுட்டு ஈஸ்வரியும் என்ன பாக்கியா உன்னோட குடும்பம் என்னோட குடும்பம்னு சொல்லிட்டு பிரிச்சு பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, உடனே பாக்கியாவும் ஆமா இதுக்கப்புறமா நீங்க வேற குடும்பம் நான் வேற குடும்பம் தான் எனக்கு யோசிக்க தோணுது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி உங்களையும் என்னோட குடும்பத்துல ஒரு ஆளா பார்த்துதான் எல்லா விஷயத்தையுமே பண்ணேன். ஏன் சொல்ல போனா என்னோட அம்மா ஸ்தானத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஆனா நீங்க எனக்கு அப்படி நடந்துக்கலையே. நீங்க அந்த கோபியோட அம்மாவா மட்டும் தானே, அதாவது என்னோட தரப்புல இருக்க எந்த நியாயத்தையுமே பார்க்காம அவங்க பக்கம் மட்டும் தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அட்லீஸ்ட் என்னோட அத்தைன்ற ஒரு எண்ணத்துலயாவது நீங்க என் பக்கம் இருக்க நியாயத்தை பார்த்திருக்கலாம். ஆனா நீங்க அப்படி கூட யோசிக்கலல்ல. என்ன வேற ஒரு ஆளா தானே பார்த்துட்டீங்க. அது மட்டும் இல்லாம எங்க உங்களோட பையனை நான் வீட்டுக்குள்ள விடலைன்னா நீங்க வீட்டை விட்டு வெளியே போயிடுவீங்களாமே. சரி போங்க, இதுக்கப்புறமா நீங்க என்னோட அம்மாவும் இல்ல என்னோட அத்தையும் இல்ல, நீங்க என் குடும்பமே இல்லைன்ற முடிவை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என் மனசுல இதுக்கு முன்னாடி எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்துல இருந்தீங்க தெரியுமா. ஆனா நீங்க இப்போ அதை தர மட்டமாக்கிட்டீங்க. இதுக்கப்புறமா என்னோட கண்ணோட்டத்துல உங்களுக்கெல்லாம் மரியாதை குடுக்கணும்னு கூட எனக்கு தோணலன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறமா நான் உங்கள பார்க்க கூட விருப்பப்படல. ஒருவேளை உங்களுக்கு என் மேல உண்மையாவே அன்பு, அக்கறையும் இருக்குன்னு தோணுச்சுன்னா, அதுக்கப்புறமா என்ன தேடி வாங்க. ஆனா நீங்க மட்டும் வாங்க. ஏன்னா நான் அந்த கோபிய இன்னுமே ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க கோபிய பார்த்து பேசுறதுக்காக உள்ள போறாங்க. ஆனா அப்ப கரெக்ட்டா இந்த பக்கம் ராதிகாவோ, ஒருவேளை கோபி நம்மள தப்பா புரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க. நம்ம அவங்க கிட்ட பேசினாவே இந்த பிரச்சனை சரியாயிடும்னு சொல்லிட்டு தன்னோட மனச தேத்திக்கிட்டு கோபிய பார்த்து மறுபடியுமே பேசுறதுக்காக திரும்பி வர. ஆனா அப்ப கரெக்டா பாக்கியா கோபிய பார்த்து பேசுறதுக்காக உள்ள போறத அவங்களுமே பாத்துறாங்க. ஆனாலும் அவங்க என்ன பேசுறாங்கன்றத நம்ம கேட்கலாம்னு சொல்லிட்டு அவங்க யாருக்குமே தெரியாம டோர் பக்கமா நின்னுட்டு இருக்க. ஆனா இது தெரியாத கோபியோ பாக்கியா உள்ள வரத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட சிரிக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, என்ன பாக்கியா நான் எப்படி இருக்கேன்றத பார்க்க வந்தியா அப்படின்னு கேட்க, உடனே பாக்கியாவும் கிடையாது, நீங்க எதுக்காக எல்லார் முன்னாடியுமே வச்சு இந்த மாதிரி நீங்க அம்மா கூட போறேன்னு சொன்னீங்கன்றத கேட்கறதுக்காக வந்தேன்னு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு கோபியும் ஏன் பாக்கியா என் மேல இன்னுமே கோவமா இருக்கியா என்ன? அதான் நீ என் மேல இருக்க கோவம் எல்லாத்தையுமே மறந்துட்டல்ல, அதனால தானே நீ நான் கூப்பிட்ட உடனேயே ஓடி வந்து என்னோட உயிரை காப்பாத்துன அப்படின்னு உடனே பாக்கியாவும் உங்க நிலைமையில வேற யார் இருந்திருந்தாலும் நான் இதே காரியத்தை தான் செஞ்சிருப்பேன். அதுக்கு காரணம் நான் அவங்க மேல காட்டுற அன்பு கிடையாது. இது ஒரு சாதாரண மனிதநேயம். இதை உங்களால புரிஞ்சுக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்க அந்த மாதிரி ஆளு கிடையாது. மத்தவங்கள கஷ்டப்படுத்தி அதுல சந்தோஷப்படுற ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் இப்ப அத பத்தி பேச வரல. ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க கண்டிப்பா என்னோட வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு உடனே இத கேட்டுட்டு கோபியும் தயவு செஞ்சு இதுவரைக்கும் நான் பண்ணது எல்லாத்தையுமே மறந்துரு. நம்ம இதுக்கப்புறமா ஒண்ணா சேர்ந்து நம்மளோட வாழ்க்கைய ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் பாக்கியா. நான் உன் கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு உடனே இத கேட்டுட்டு செம்மையா பாக்கியாவும் சரி வெளிய நின்னு கேட்டுட்டு இருக்க ராதிகாவும் சரி ஷாக் ஆகுறாங்க. ஆனா கோபியோ இன்னொரு படி அதிகமா போய் பக்கத்துல நின்னுட்டு இருக்க பாக்கியாவோட கைய பிடிக்க, உடனே கைய அருவெருப்போட தட்டி விட்ட பாக்கியா வச்சு உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? உங்களை பார்க்கவே அருவெருப்பா இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு கேவலமான ஆளுன்றத மறுபடியுமே நிரூபிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்க
ஒரு முறை கூட உங்க மேல அவ்ளோ அன்பு, அக்கறையும் வச்சிருக்க ராதிகாவ பத்தி யோசிச்சு கூட பார்க்கலல்ல? ஏன் இதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு இதே மாதிரி ஒரு துரோகத்த தானே பண்ணீங்க. ச்சே! நான் அப்ப கூட ராதிகா வந்ததுக்கு அப்புறமா நீங்க மாறிட்டீங்கன்னு நெனச்சேன். ஆனா நீங்க அப்படியே தான் இருக்கீங்க. உங்களுக்கு தேவை உங்களோட கம்ஃபோர்ட் மட்டும் தான். எங்க நீங்க நல்லா இருப்பீங்களோ, அங்க உடனே தாவிப்பீங்கல்ல. ஆனா மத்தவங்கள பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டீங்கல்ல? அப்படின்னு சொல்லிட்டு கோபிய செம்மையா கன்னா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்க, உடனே இத பார்த்த கோபியும், நான் நமக்காக இல்லனாலும் நம்மளோட பசங்களுக்காகவாவது நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுற பாக்கியான்னு சொல்ல உடனே இத கேட்ட பாக்கியாவும், ச்சீ! வெட்கமா இல்ல உங்களுக்கு இந்த ஒரு வார்த்தைய சொல்றதுக்கு? ஏன் இதுக்கு முன்னாடி நீங்க இத யோசிச்சிருக்க வேண்டியதானே? நம்மளோட பசங்கள நீங்க அப்பவே நெனச்சு பார்த்திருந்தீங்கன்னா, நீங்க ஆரம்பத்திலேயே என்ன கைவிட்டுட்டு ராதிகாவ கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனா இப்போ உங்களுக்கு ராதிகாவோட பொண்ண பத்தி கூட கவல கிடையாதுல்ல? மொத்தத்துல உங்களுக்கு யார பத்தியுமே கவல கிடையாது. உங்களுக்கு உங்கள பத்தி மட்டும் தான் கவல. அதுக்கான பக்கத்துல இருக்க காரணத்த எல்லாத்தையுமே நீங்க ஒண்ணா சேர்த்து உங்கள நல்லவங்க மாதிரி காட்டிக்க வேண்டியது. அவ்வளதானேன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறமா உங்க முகத்துல கூட நான் முழிக்க விரும்பலன்னு சொல்லிட்டு உடனடியா டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளிய போக பாக்க, அப்ப கரெக்ட்டா டோர் வாசல்லயே ராதிகா நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அங்க ராதிகாவ பாத்துட்டு கோபியும் சரி, பாக்கியாவும் சரி செம்ம ஷாக்கோட நின்னுட்டு இருக்காங்க.